இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களுக்கான அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க, ஓட்டுக்கான அரசியல் அவங்க பண்ணுறாங்க. இதில் நீங்கள் 10 ஆண்டு காலமாக கத்தி சில மேடைகளில் மயக்கம் போட்டு கூட விழுந்திருக்கீங்க. ஆனால் இந்த அரசியலை இந்த மக்களுக்கு இன்னும் புரிய வைக்க முடியல. ஏன்னா எல்லா ஆடு மாடு புல் மரத்துக்கு எல்லாத்துக்குமே பேசுகிறீங்க, ஆனால் அவங்க ஓட்டை குறி வச்சு பேசுகிறாங்க. நம்ம கடந்து போகும்போது கடைசி நேரத்தில் வெங்காயத்தோல் உரிச்சு கொட்டுற மாதிரி பணமழையாக கொட்டி விழுந்துடுறாங்க மக்கள். இன்னும் அதுலேருந்து எப்படி இவங்களை மீட்டு கொண்டு வரது? அதே போல் சாதி தெருவுக்கு எல்லாமே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இப்போ 2 நாளைக்கு முன்னே முதல்வர் சொன்னார். ஆனால் கடைசியில் பார்த்தா ஜீனி நாயுடு பாலன்னு பேர் வச்சுட்டு வர்றாரு. இது எப்படி எந்த விதத்தில் கொண்டு போகிறது அரசியலை? ஒன்றும் புரியல எங்களுக்கு. இது ஒரு பெரிய வேலை இல்லை. அது அவர்கள் நிறைய இதை மாற்றினார்கள், நாம் வரும்போது நிறைய இதை மாற்றுவோம். அவ்வளோதானே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி போராடினவனுக்கு ஒரு தெருவில் கூட பேர் இல்லைங்கிறத சங்கரலிங்கனாருக்கு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதனால நிறைய வேலையை செய்யிருக்குது. ஒரே வார்த்தையில் கோடி கனவு கொண்டோம், கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என் சொந்தங்களேன்னு இருக்கு. அதனால ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, இதை செய்வியலா அதை செய்வியலா அப்படின்னு. 10 ஆண்டு 15 ஆண்டுகளா கத்துறீங்க, ஒன்னும் கேட்கலன்னு சொல்லக்கூடாது. 21 தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆயர் பெருமக்கள் இந்த மகனை இப்படி அருகில் அணைச்சிருந்தா இந்நேரம் அவர் கேட்கிற 16 கோடி இருக்கும், 26ல 32 வந்திருக்கும். அவங்க வரல, கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகிப்பாங்க. தமிழர்களுக்கு நம்புற வர சந்தேகம் இருக்கும். நம்பிட்டா அவன் உடல் மண்ணுக்குள்ள போனாலும் அப்போ மாற மாட்டான். அப்படிதான் ஐயா எம்ஜிஆர் அவர்களை நம்பிட்டாங்க. அவர் மரணிக்கிற வரை பதவி விட்டு அவர் இறங்கல. நம்பணும். அதுக்கு நம்ம நம்பிக்கைக்குரியவரா நடந்துகிட்டே இருந்தாதான் அது இந்த பையன் பரவாயில்ல போல இருக்குன்னு தோணும். அப்ப இது பாருன்னா, நீண்ட காலமா வஞ்சித்து ஏமாற்றப்பட்ட ஒரு இன மக்கள் எது ஒன்றையும் எளிதாக நம்பிவிட மாட்டார்கள், கொஞ்சம் சந்தேகிப்பார்கள். அதுல தெளிவு பெற்ற பிறகு இறுக பிடித்துக்குருவார்கள். நாமளே உதறினாலும் கைவிட மாட்டாங்க. அதுவரை பொறுத்துருங்க. நீங்க எப்பவுமே மக்களை குறை சொல்வதை தவிருங்க. மக்கள்னா யாருன்னா, என்னைய பெற்ற தாய் தந்தையரும் அதுல இருக்காங்க, உங்களை பெற்ற தாய் தந்தையரும் இருக்காங்க. என் தாய் தந்தையரை குறை சொல்ல நான் தயாரா இல்ல. அவங்க சரியில்லைன்னா இந்த மகன் எப்படி பெற்று வளர்ந்து இந்த மகன் எப்படி வந்திருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க, எப்படி வந்திருக்க முடியும்? அப்புறம் அதனால மக்களை குறை சொல்வதை நிறுத்துங்கள். மக்கள் மகத்தானவர்கள். நாம் மக்களுக்கு இன்னும் அருகில் போய் அவர்களுக்கானவர்களாக, அவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறணும். அதான் நாம செய்யணும். எங்க திருச்சபைக்குள்ள ஒரு பொதுவான ஒரு மக்களுக்கு சொல்லுவாங்க, நாங்க ஏதாவது அரசியலையோ இல்ல அறிவுபூர்வமா சில காரியங்களை பேசும்போது அவங்க எங்களை எப்படி தடை செய்வாங்கன்னா, ஏப்பா அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்னா சேர்த்துறாத. இப்படி திருச்சபையில மட்டும் இல்ல, பொதுவாக எல்லா தங்களை அறிவாளி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குமே இது ஒரு பொதுவான கருத்தாவே இருக்குது. அரசியல் வேற, ஆன்மீகம் வேற. ஆனா நீங்க பேசுற அரசியல் ஒவ்வொன்றும் பலிப்பீடத்தில் நின்று எங்கள் குருக்கள் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிற அந்த நன்மைகளை தான் நான் பார்க்கிறேன். நான் அந்த மாதிரி முரண்பட்டு நிக்கிறேன், அதுக்கு முரண்பட்டு நான் நிக்கிறேன். ஏன்னா கடவுள் என் கூட வாழ்றாரு, அப்படிதான் எனக்கு போதிக்கப்படுது, நான் நம்புறேன். அப்ப எப்படி என்னால அரசியலை தவிர்த்துட்டு வாழ முடியும்? இது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுன்னா, எல்லாருக்கும் உள்ள குழப்பம் மாதிரி தான் எனக்கும் இருக்குது. இது உங்களுடைய பார்வை, உங்களுடைய பதிவு. இல்ல ஆன்மீகம் என்பது, இப்ப நீங்க ஆன்மீகம், இந்த வழிபாடு, இது எல்லா நான் சொன்னேன்ல உங்களுக்கு, எல்லாவற்றிலும் ஒட்டுமொத்த சுருக்கமான சொல்லுதான் அரசியல் என்பது. நீங்க இறைமகன் இயேசு செய்த செயலுக்கு பெயர் என்ன அந்த செயலுக்கு பேர் என்ன? உங்களுக்கு அநீதியை நீங்க அவர் சொல்றாருல, திக்கற்றவனுக்கு திசை காட்டணும்னு, அதுதான் அரசியல். அதை தான் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவன் பிரச்சனை வீடு அடிக்கிறான்னா ஓடியா சீமான் பாதுகாத்து கொடுன்றான். அதான் அவர் சொல்றாரு, நம்ம செய்கிறோம். ஆன்மீகம் வேற அரசியல் வேறுன்னு இவங்க வெவ்வேறு சொல்ல பேசுவாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு எதுக்கு அரசியல்ன்ட்டு புரியுதா உங்களுக்கு? ஒன்னு இவங்க மறந்துடுறாங்க. அரசியலை தாண்டி ஆக சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை. அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை. இவன் படிச்சவன் அரசியல் செய்யக்கூடாது.
அப்ப யார் செய்யலாம்? புரியுதா உங்களுக்கு? கற்றவர் தான் மற்றவருக்கு வழிகாட்டணும். இங்க கற்றவர்கள் விலகி நிற்கிறனால கயவர்கள் அதை ஆக்கிரமிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். கொலைகாரனும் கொள்ளைக்காரனும் சாராய வியாபாரியும். இன்னைக்கு கல்வியாளர்கள் யாரு? கல்வி தந்தைகள். 20 ஆண்டுக்கு முன்னாடி சாராய வியாபாரிகள். சரிதானே? சரிதானே? 6 கொலை பண்ணா நீங்க கவுன்சிலர், 20 கொலை பண்ணா அமைச்சர். இப்படிதானே? 2 மலையை வெட்டினா நீங்க எம்எல்ஏ, ஒரு 10-20 மலையை வெட்டினா அமைச்சர். இந்த மாதிரி ஆயிடுச்சு அது. அதனால ஆன்மீகம், அரசியல், கல்வி இதையெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பைத்தியக்காரத்தனம். நீங்க ஜப வழிபாட்டுல நம்ம என்ன செய்யறோம்? என்னன்னா, நல்ல அரசியலை உருவாக்குவது, நல்ல அரசியலை கற்பிப்பது, அதை தாண்டி ஆக சிறந்த இறைப்பணி இருப்பதா எனக்கு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? நல்லது செய்யணுங்கிறீங்க. நீ எல்லோருக்கும் நல்லவனா இரு, உண்மையா இரு, நேர்மையா இரு, பொய் சொல்லாதே, தீமையான சிந்தனையை தவிர்தெல்லாம். இதெல்லாம் ஒரு நல்ல அரசு அமையவில்லை என்றால் இன்றைக்கு இருக்கிற அரசு ஒரு குற்ற சமூகத்தை உருவாக்கி கொண்டே இருக்குது. இப்ப நீங்க உதாரணமா சொல்றேன், ஹாசினின்னு ஒரு சின்ன வயது தங்கையே, ஒரு 6-7 வயது, அவளை ஒரு பையன் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சிடறவள. அவர் இறந்தப்ப அந்த ஹாசினி வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். ஒரு துயரம் கேட்டேன். ரொம்ப வலியை தந்தது. அவளை கொலை செய்த அந்த தம்பி சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த பையன் 30 நாள்ல அவர் பிணையில வெளியில வந்துடுறார். வெளியில வந்து திருப்பி தன் தாயவே கொலை செஞ்சிடறார். அவர் கொலை செஞ்சுட்டேன் என் தாயின்னு ஒத்துக்கிட்டு சிறையில் இருந்தார். அவருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். வெளியில வந்துட்டார். இப்ப நீங்க இப்படி இந்த சமூகம் உங்களுக்கு என்ன கற்பிக்குதுன்னா, அந்த நீதி என்ன கேக்குது? உரிய சாட்சியங்களோடு இவர் குற்றத்தை நீங்க நிரூபிக்க தவறிட்டீங்க. இருந்த ஒரே ஒரு சாட்சி அவருடைய தந்தை, அவருடைய தாயினுடைய கணவர் பிறல் சாட்சியா மாறிட்டதுனால, சாட்சி சான்று உறுதியா இல்லாதனால விடுதலைங்குது. இப்ப இந்த நீதி உங்களுக்கு என்ன போதிக்க நினைக்குதுன்னா, எந்த குற்றத்தை செய்யும் போதும் ஒரு சாட்சி வச்சுக்கிட்டு செய்யி, இல்லைன்னா என் சாட்சியே இல்லாமல் செய். சாட்சியே இல்லாமல் செய்தால் அது குற்றம் ஆகாது என்று கற்பிக்குது. அப்ப இந்த வெளியில வந்த இந்த இளைஞன் அவன வயதை ஒத்த இளைஞனுக்கு என்ன கற்பிப்பான் என்பதை, எந்த மாதிரி முன்மாதிரி ஆவான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த குற்றமும் செய்யலாம், சான்று இல்லாம செய்யணும். எத்தனை லட்சம் கோடியும் கொள்ளையடி, எவனுக்கும் தெரியாம கொள்ளையடி. எவ்வளவு வேணாலும் கொலை செய்ய, சாட்சி எங்க? தம்பி ஆம்ஸ்டாங்க கொலை பண்ணிட்டாங்க, இறந்துட்டாரு தெரியுது, கொன்னவன் யாருன்னு ஏன் கொன்னான்னு ஏன் சொல்லல? தூத்துக்குடியில செத்துட்டான், சுட சொன்னவன் யாரு சொல்லு? கொடநாட்டுல வந்து 5 பேரை கொண்டிருக்கான், செத்துட்டான், அது தெரியுது. கொன்னவன் யாரு, கொன்ன சொன்னவன் யாரு தெரியாது. அப்ப இது என்ன மாதிரி கற்பிக்கப்படுது அப்படின்னா, ஒரு சமூகம் திட்டமிட்டு ஒரு குற்ற சமூகமாக வருது. இதெல்லாம் தவறு இல்ல, 90 நாள்ல வந்துடலாம், அதிகபட்சம் போனா 6 மாசத்துல வந்துடலாம். இப்படிங்கும் போது குற்றம் பெருகிக்கிட்டே போகுது. அப்ப நல்லதை விதைக்கும் போது நல்லதே முளைக்கும். அப்ப நீங்க நல்ல செய்திகளை சொல்லுகிற போது தானாக நல்ல அரசியல், தீமையை தவிர்த்து நன்மையை மக்கள் தேடத் தொடங்கும் போது, நல்மணிகள் முளைக்க தொடங்கும் போது, நல்நாற்று வளர தொடங்கும் போது நாடு மக்களும் வளர்ந்துருவான். அப்போ ஆக சிறந்த இறைப்பணியே நற்கருத்துக்களை விதைப்பதுதான். அந்த நற்கருத்துல தான் நல்ல அரசியல் இருக்கு. கிறிஸ்தவர்களும் சரி, போதகர்களோட பேரங்களோட இறைப்பணி மதமாற்றம் வந்து இறைப்பணின்னு ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதனாலதான் கைப்பிரதிகள்லாம் உபயோகப்படுத்துறாங்க. இதை பத்தி உங்க அரசியல்வாதியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆட்சிக்கு வந்தா இது வந்து சட்டப்படி குற்றம்னே நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சட்டப்படி குற்றம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப என் தெருவுக்குள்ள வராது நீ பரப்பைங்கிறது சட்டப்படி குற்றமா, சட்டப்படி சரியா? அப்ப மத மாற்றத்துக்கு நீங்க முழுமையை எடுத்துக்கொள்வீங்க? மத மாற்றம் ஏன் வருதுன்னு முதல் சொல்லு. முதல்ல நீ என்னை மனுஷனா மதி. இந்த நாட்டில் சுதந்திரம் என்பது எதற்கு? நான் விரும்பிய தெய்வத்தை வழிபட, நான் விரும்பிய உணவை உண்ண, நான் விரும்பிய உடையை உடுத்த, விரும்பிய கல்வியை கற்க, இதெல்லாம் தான் அது அவரவர் உரிமை. அதுக்கு தான் சுதந்திரம். நீ இந்த மதத்துல தான் இருக்கணும், அது சர்வாதிகாரம் இல்ல, கொடுங்கோன்மை. முதல்ல அதை கவனிச்சுக்க. நீ இந்த நாட்டில் சமய மாற்றங்கள் எங்க வந்தது? கிறிஸ்தவம் இந்த மண்ணுக்குள் வருகிற வரை, இஸ்லாம் இங்க மண்ணுக்குள்ள வருகிற வரை நான் யாரு? என் நிலத்தில் நான் சைவன், வைணவன், சமணன், பௌத்தன் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அது ஏன் வந்தது? என்னை தெருவில் நின்று வாடா பரப்பையிலேன்னு சொன்னேன், வாடா பல்லப்பையிலேன்னு சொன்னேன். அவன் கிறிஸ்தவன் வந்தான், வந்தவன என்னை இந்த தெருவில் நடக்காதேன்னா, சக்கிலியனா பார்த்தா தொட்டு தொட்டா தான் தீட்டு, சாணானா பார்த்தா தொட்டுன்னா. அவன் பார்த்தான்,
பாதி வெள்ளையா இருந்த இவன் ரொம்ப எங்களை கேவலமா பேசினான். இங்க குளிக்காத, அங்க படிக்காத, இங்க போகாதேன்னு. அவன் வந்தான், தலையில கை வச்சு ஆண்டவருக்கு தோத்திரம்னா, ஆமா தோத்திரம்னு போயிட்டோம். இருப்பா, மதம்னா எங்க வருது, எங்க வருதுன்னு இருக்குல்ல. வாடா பல்லப்பையில பரப்பையிலன்னு கூப்பிட்டா அவன் வந்தான், நான் இஸ்லாத்தை ஏற்றேன் வாங்க பாயின்னா, பறையும் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேல்னு போயிட்டான். இதான இங்க நடந்தது. நீ என்னைய இங்க பாரு, ஐரோப்பால தோன்றிய இந்த சமயம், அரேபியால தோன்றிய சமயம் உலகம் புறா பரவவும், இந்த நிலத்தில் தோன்றிய நீ சொல்ற இந்து சமயம் இந்த நிலத்தை விட்டு எந்த நாளத்துக்கும் போகாத காரணம் இங்க இருக்கிற சமத்துவமின்மை, சாதிய இழிவு, தீண்டாமை, பிறப்பின் அடிப்படையில் பேதம். இது மற்ற சமயங்கள்ல இல்லைங்கிற சொல்ல குறைவாக இருக்கு, விழுக்காடு குறைவாக இருக்கு. அதனால அவன் என்ன செய்யறான், ஏற்று பெருமையோடு போயிடுறான்.